இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறுவதில் மதிமுக உறுதியாக இருக்கிறது என்று வைகோ தெரிவித்திருக்கிறார். சென்னை எழும்பூரில் நடைபெறும் மதிமுக நிர்வாக குழு கூட்டம். திமுக கூட்டணியில் கூடுதல் தொகுதிகளை பெறுவோம் என ஏற்கனவே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக இருப்பதாக நிர்வாகிகளிடம் வைகோ பேசியிருக்கிறார். மதிமுக நிர்வாகிகள் கவலை அடைய வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். கடந்த முறை மதிமுகவிற்கு எத்தனை தொகுதிகள் திமுகவால் ஒதுக்கப்பட்டது? இந்த முறை திமுகவிடம் அவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் மேலும் என்னென்ன? வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுமே தயாராகி வரக்கூடிய நிலையில மதிமுக முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுப்பதற்கான நிர்வாக குழு கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. கட்சியுடைய பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றனர். முக்கியமாக இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெறுவோம் என ஏற்கனவே அவர்களுடைய பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதையொட்டி கூடுதலாக, அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பெறப்பட்ட தொகுதிகளையும் கூடுதலாக தொகுதிகளை பெற வேண்டும், குறிப்பாக இரட்டை இலக்க தொகுதிகளை பெற வேண்டும் என்பது நிர்வாகிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இந்த கருத்து குறித்து ஏற்கனவே பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுக்குழுல நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிர்வாக குழுல நிர்வாகிகள் மூலமாக எதிரொலித்திருக்கிறது. மேலும் தீர்மானங்கள் குறித்தும் அதே போல முக்கிய முடிவுகள் குறித்தும் பொதுச் செயலாளரும் தலைமை நிலை செயலாளர்களும் முடிவு செய்வார்கள். பொதுவெளியில் இது குறித்த எந்த கருத்துக்களையும் வெளியிட வேண்டாம் என நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் தெரிவித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இரட்டை இலக்க தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்பது நிர்வாகிகளுடைய கோரிக்கையாகவும் இந்த கூட்டத்தில் வலுத்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.